ஓகே ப்ரோ. ஸ்க்ரீன் இப்போ உங்களுக்கு ஓகேவா? தெரியுதா? ஓகே ப்ரோ. ம். ஓகே. இப்போ செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் போயிட்டு இதில் இங்கே செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சைடில் தான் இருக்கும். லெஃப்ட் சைடு இருக்க எல்லாம் ஃபங்க்ஷனல் ஏரியாஸ். இதில் தான் ஒவ்வொரு மாடல்ஸுக்கும் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுவீங்க. இங்கே உங்களுக்கு எல்லா மாடல்ஸுமே இருக்கும் ஃபினான்ஷியல்ஸ் ரிலேட்டடாக. இங்கே ஆஃபரிங்ஸ் நான் ஃபினான்ஷியல்ஸ் சூஸ் பண்ணனால உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக எல்லாமே இருக்கும். ஜென்ரல் லெஜர், பேயபிள்ஸ் இருக்கும், கேஷ் மேனேஜ்மெண்ட்டு, ஃபிக்ஸ்டு அசட்ஸு, ரிசீவபிள்ஸ். நெக்ஸ்ட்டு இதில் தான் நீங்கள் ஆஃபரிங்ஸ் சூஸ் பண்ணணும். எந்த இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி. இதே எஸ்சிஎம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடாக கொடுப்பீங்க. மேனுஃபேக்சரிங் அண்ட் சப்ளை செயின், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்ஸு. O2C வந்து ஆர்டர் மேனேஜ்மெண்ட்டு, ப்ரொக்யூர்மெண்ட்டு P2Pயில் வரப்போ பேஸ்ட் ஆன் எந்த மாடல் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஃபங்க்ஷனல் ஏரியாஸில் நீங்கள் இங்கே வந்துட்டு ஆஃபரிங் சூஸ் பண்ணிக்கணும். ஃபினான்ஷியல்ஸ் நம்ம ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கறதுனால ஃபினான்ஷியல்ஸ் சூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இதில் மாடல்ஸில் ஃபினான்ஷியல்ஸ் இல்லை. ஃபினான்ஷியல்ஸில் உங்களுக்கு எதுவும் இப்போ ஜிஎல் பார்க்குறோம். இந்த ஜென்ரல் லெஜர்ன்ற அப்ளிகேஷன்ஸ் இங்கே ஃபங்க்ஷனல் ஏரியாவில் உங்களுக்கு பாப்பப் ஆகலை அப்படின்னா ஆஃபரிங்ஸில் இங்கே சேஞ்சு சேஞ்ச் ஃபியூச்சர்ஸ் ஆப்டின்னு இருக்கும். ஆப்டின் ஆப்ட் அவுட்னு சொல்லுவோம். உங்களுக்கு எது வேணுமோ ஆப்டின் பண்ணிக்கலாம், வேணான்றதை ஆப்ட் அவுட் கொடுத்துடலாம். அதுதான் இங்கே சேஞ்ச் ஃபீச்சர் ஆப்டின் கொடுக்கலாம். இல்லாட்டி இங்கே ஆக்ஷன்ஸ் கிளிக் பண்ணி கோ டு ஆஃபரிங்ஸ்ன்னு இருக்கும். அதை சூஸ் பண்ணாலும் ரெண்டும் ஒரே நேவிகேஷன் தான். கிளிக் பண்ணால் பேஜ் ஓப்பன் ஆகும். லோட் ஆகிட்டு இருக்கு. ஆஃபரிங்ஸ் பேஜ் வந்துடும். இப்போ ஃபினான்ஷியல்ஸ் வந்ததுக்கப்புறம் ஏதோ நியூ ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸ்டேட்டஸ் வந்து எனேபிளில் இருக்குது, அதனால தான் உங்களுக்கு ஃபினான்ஷியல்ஸில் இருக்க எல்லாமே உங்களுக்கு காட்டுது. அங்கே நியூ ஃபீச்சர்ஸ் எதுவும் இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். இருக்குது அப்படின்னா செக் பண்ணிட்டு அது நம்ம இதில் அப்டேட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஆப்டின்னு இங்கே வச்சு பார்த்தீங்கல்ல, டன் கொடுக்குறேன். டன் கொடுத்ததுக்கப்புறம் வரும். இந்த ஆப்டின் ஃபீச்சர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜுக்கு வந்துடும். எங்கன்னா இங்கே ஃபினான்ஷியல்ஸில் வந்துடும் எல்லாமே. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இதான் ஆப்டின் ஃபீச்சர்ஸ். இப்போ ஜிஎல் கான்ஃபிகர் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், அக்கௌண்டிங் கேலண்டர் க்ரியேட் பண்ணணும். நீங்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் டேரெக்டாக இந்த பேஜ்லேயும் பண்ணலாம், ஜென்ரல் லெஜர்லேயும் பண்ணலாம். இல்லாட்டி உங்களுக்கு இங்கே டாஸ்க் பார் இருக்குல்ல, ரைட் சைட் டாஸ்க் கிளிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்டாக க்ரியேட் பண்ணிடலாம். நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ணுறத ப்ராஜெக்டாக க்ரியேட் பண்ணிடலாம். மேனேஜ் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு இதில் கிரியேட் ப்ராஜெக்ட்னு இருக்கும். இங்கே கிரியேட் ஐக்கான் கொடுத்துட்டு இல்லை ப்ராஜெக்ட் நேம் என்ன கொடுக்குறேன், ஃபினான்சியல்ஸ் ஃபினான்ஸ்க்கு மட்டும் நம்ம கிரியேட் பண்ணுறதுனால நான் இந்த மாதிரி நேம் கொடுத்துக்கிறேன். கோடும் அதுவே சேஞ்ச் ஆயிரும் நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அது. நெக்ஸ்ட் இது எந்த யூசரில் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த யூசர் தான் லாகின் பண்ணேன், அதனால என் யூசர் வருது. இதே நீங்கள் வேறு யூசருக்கு அட்டாச் பண்ணணும்னா கொடுத்துக்கலாம். ஸ்டார்ட் டேட்டு டிஃபால்ட்டாக சிஸ்டம் டேட் இன்றைக்கி என்ன இருக்கோ அது வந்துடும். ஃபினிஷ் டேட்டு நீங்கள் கொடுக்க மேண்டட்ரி இல்லை, அதனால தேவையில்லை, கொடுக்க வேண்டாம். அந்த டேட்குள்ளே அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபினிஷ் டேட் கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டோட இந்த ப்ராஜெக்ட் வந்து கட் இதாயிரும், ஓவர் ஆயிரும், கட் ஓவர் ஆயிரும். அதனால தான் அது. நெக்ஸ்ட்டு இங்கே ஐகான் இருக்கும், கிளிக் நெக்ஸ்ட்டுன்னு, அதை கிளிக் பண்ணிக்கணும்.
லோட் ஆயிட்டு இருக்கு. ம். இப்போ இந்த பேஜ்ல நான் ஃபினான்ஷியல்ஸ் மட்டும்தான் பார்க்குறேன். நான் ஃபினான்ஷியல் சூஸ் பண்றேன். இங்க பார்த்தீங்க, இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட்ஸ் எது யூஸ் பண்ணுறீங்க அதில் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு இப்போ நீங்க கொஞ்ச நேரம் பேசுனீங்கல்ல, அது பிரேக் ஆகி வந்துச்சு ப்ரோ. அதுவும் ஸ்க்ரீனும் மாறல, இப்பதான் மாறுது எனக்கு. ஓ ஓகே ஓகே. இப்போ இந்த ஃபினான்ஸ் இந்த நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த பேஜ்ல தான் இருக்கு. இப்போ இங்க ஃபினான்ஷியல்ஸ் பண்ணும் நான், ஏன்னா ஃபினான்ஷியல்ஸ் மட்டும் பார்க்குறோம். அதனால இந்த ஃபினான்ஷியல்ஸ் பண்ணி பண்ணி கொடுத்தா இதுக்காகும். எனக்கு ஆடியோ லேக் ஆகி தான் வருது. ஒரே நிமிஷம் ப்ரோ. இப்போ கேக்குதா? ஹலோ. இப்போ கரெக்டாக இருக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுத்தேன்ல, நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்கே ஃபினான்ஷியல்ஸ் பேஜில் இந்த நான் ஃபினான்ஷியல்ஸ் மட்டும்தான் இப்போ உங்களுக்கு பண்ண போகிறேன் மாடல். ஓகே ப்ரோ. ஃபினான்ஷியல்ஸ் அப்ளிகேஷனில் நான் இந்த ஜிஎல் பார்க்குறனால நான் இந்த ஃபினான்ஷியல்ஸில் இந்த இதை எனேபிள் பண்ணேன்னா இங்கே எனேபிள் ஆகிடும். அது கீழே இருக்க எல்லாமே உங்களுக்கு எனேபிள் ஆயிடும். இங்கே ஒன்றை கிளிக் பண்ணாலே போதும், கீழே இருக்க ஃபினான்ஷியல்ஸ் கீழே வர எல்லா சப்டாஸ்க்ஸும் எனேபிள் ஆகிடும். கொடுத்துட்டு சேவ் அண்ட் ஓப்பன் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தா ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் நீங்கள் இங்கே டாஸ்க்ஸ் இருக்குல்ல, இங்கேயே கூட கிளிக் பண்ணி நீங்கள் செட்டப்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லாட்டி இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் வந்தல, ஒரு நிமிஷம் டன் கொடுத்துட்டு இந்த பேஜில் இங்கேயும் கூட நீங்கள் செட்டப்ஸ் பண்ணலாம். ரெண்டு இதுலையுமே நீங்கள் சூஸ் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இப்போ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணனால அங்கேயே பண்ணுறேன். இங்கே பண்ணோன்னா நமக்கு ட்ராக்கிங்காக தெரியாது. இதே நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட்ஸில் பண்ணோன்னா எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், என்ன இது எல்லாமே தெரிஞ்சிடும். இப்போ நான் கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் இதுதான், ஸ்டேட்டஸ் பார்த்தீங்களா, இங்கேயே தெரிஞ்சிடும். நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா இதில் எவ்வளோ இன் ப்ராக்ரஸில் இப்போ இருக்குது, என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் எல்லாமே இங்கே தெரிஞ்சிடும் ப்ராஜெக்ட்ஸில் நம்ம பண்ணுறனால. இதே நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் கார்டு பேஜில் பண்ணால் உங்களுக்கு ஒரு ட்ராக்கிங்கே இருக்காது, எதில் பண்ணியிருக்கோம் என்னன்னு தெரியாது. அதே மாதிரி இந்த டாஸ்க்லாம் அசைன் பண்ணுறோம்ல, இப்போ ஒரு ஒரு டீம் லீடு இருக்காங்க, மேனேஜர் இருக்காங்கன்னா அவங்க வந்துட்டு ஒவ்வொருத்தட்டையா போய் கேட்க மாட்டாங்கல்ல.
நீ எவ்வளோ டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண, நீ என்ன பண்ணியிருக்க, உனக்கு கொடுத்தது. அவங்க என்ன பண்ணலான்னா, இங்கே அசைன் டாஸ்க்ஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி இதில் உங்கள் யூசர் நேம் அட்டாச் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களோட டாஸ்க்ஸு வந்துடும். உங்களுக்கும் வந்துடும், அவங்களுக்கும் காட்டும் நீங்கள் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க என்னன்னு சொல்லி. இப்போ இதில் நான் மேட்ச் அக்கௌண்டிங் கேலண்டர், இதுதான் மேனேஜ் அக்கௌண்டிங் கேலண்டர். பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் ஃபினான்ஷியல்ஸு, டிஃபைன் காமன் அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷன்ஸு. இதாக பார்த்து நான் இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு இன்னும் சேஞ்ச் ஆகல ப்ரோ. உங்களுக்கு ஸ்க்ரீன் இந்த பழைய இதுலேயே தான் இருக்கு. இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட் சேஞ்ச் ஆகலையா ப்ரோ? சேஞ்ச் ஆகல ப்ரோ, அதே ஸ்க்ரீனில் தான் இருக்கு. ஒரே நிமிஷம் ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப ஷேர் பண்ணுறேன். வந்துருச்சு ப்ரோ. ஓகே, ஒரு நிமிஷம் ஷேர் பண்ணுறேன். இப்போ ஷேர் ஆகுதா ப்ரோ? ஆகுது ப்ரோ. ஓகே, இப்போ மேனேஜ் அக்கௌண்டிங் கேலண்டர் நான் சர்ச் பண்ணேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா மேனேஜ் அக்கௌண்டிங் கேலண்டர்னு இருக்கும். டாஸ்க்ஸு, ஃபினான்ஷியல்ஸ் பார்த்து இங்கே இருக்கும். ஏன்னா நம்ம ஃபினான்ஷியல்ஸ் பண்ணுறதுனால ஃபினான்ஷியல்ஸு, நெக்ஸ்ட்டு டிஃபைன் காமன் அப்ளிகேஷன்ஸ், இந்த இதுதான் பார்த்து. இதில் மேனேஜ் அக்கௌண்டிங் கேலண்டர்ஸை கிளிக் பண்ணணும். இப்போ இந்த மேனேஜ் அக்கௌண்டிங் கேலண்டர்ஸில் இந்த டாஸ்க் அசைன் பண்ணணும் அப்படின்னா இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அசைன் டாஸ்க்னு இருக்குல்ல, இதை சூஸ் பண்ணி இங்கே தான் காட்டும் அசைன் சேம் டேட் ஃபார் ஆல் யூசர்ஸாக இன்றைக்கே சப்மிட் பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா இதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இங்கே அசைன்டு ஃபார் யூசர் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு நான் இப்போ உங்களுக்கு அசைன் பண்ணிட்டேன், உங்கள் யூசர் ஐடி எனக்கு தெரியும் அப்படின்னா இந்த டாஸ்க் உங்களுக்கு அசைன் பண்ணுறேன், யூசர் ஐடியை போட்டு சர்ச் பண்ணிட்டு கொடுத்துருவேன். இங்கே என்ன ஒரு யூசர் டாஸ்க் நேம் ப்ரோ நானே தருவாங்க? டாஸ்க் வந்துட்டு நம்ம தான் ப்ரோ. இப்போ ஒரு மேனேஜர் இருக்காங்க அப்படின்னா டீம்ல அவங்க ஒவ்வொருத்தருக்கும் டாஸ்க் அசைன் பண்ணுவாங்கல்ல, இது கம்ப்ளீட் பண்ண, இது பண்ணுங்க. ஓகே. அந்த டாஸ்க்ஸை நீங்க எப்படி அசைன் பண்ணலாம்னா இங்க இப்படி அசைன் பண்ணலாம். இப்போ இப்போ 10 மெம்பர்ஸ் இருக்காங்க ஒரு டீம்ல. ஒருத்தர் உங்களை மானிட்டர் பண்றாருன்னா 10 மெம்பர்ஸ் கிட்டே ஒவ்வொருத்தர் வந்து வந்து கேட்டுட்டு இருப்பாரா, நீ இவ்வளவு முடிச்சிருக்க, உனக்கு அசைன் பண்ண டாஸ்க்ல நீ எவ்வளவு முடிச்சிருக்க அப்படின்னு ஒவ்வொருத்தட்டையா வந்து கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்கல்ல. அவங்க ஆமாம் ப்ரோ. வந்துட்டு அவங்க சிஸ்டம்ல போயிட்டு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போ நான் இந்த யூசருக்கு நான் அக்கௌண்டிங் கேலண்டர் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி இந்த டாஸ்க் அசைன் பண்றேன் அப்படின்னு இந்த யூசரை கிளிக் பண்ணி அப்ளை அண்ட் டன் இருக்கும். அப்ளை கொடுத்துட்டு டன் கொடுத்தேன்னா இங்க அந்த யூசர் வந்துடும். பாத்தீங்களா, பர்மிட் வந்துடும். டியூ டேட் நீ எப்ப இந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணுன்ற டியூ டேட் நான் கொடுத்துட்டேன்னா உங்களுக்கும் வந்துடும், எனக்கும் இந்த இதுல காட்டும் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா, ஸ்டார்ட் பண்ணலையா, எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு, எல்லாமே எனக்கு இந்த ஸ்கிரீன்லயே தெரிஞ்சிடும். புரியுதா ப்ரோ? புரியுது ப்ரோ. இப்போ நான் இதை கிளிக் பண்றேன் அப்படின்னா இதுல இங்க பாருங்க அசைன்டு டூல காட்டுதா எனக்கு இந்த யூசருக்கு நான் அசைன் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல. நான் இங்கேயே பார்த்துக்கலாம், உங்ககிட்ட வந்து டேரக்ட் வந்து கேட்கணுன்றது இல்லை. புரியுதா? ஓகே ப்ரோ. இந்த டாஸ்க் இப்போ நானே இதில் கிரியேட் பண்ணலாம், நானுமே கிரியேட் பண்ணிக்கலாம். மேனேஜ் அக்கௌண்டிங் கேலண்டரை கிளிக் பண்ணி இங்கே கோ டு டாஸ்க் இருக்குல்ல, ஆமாம் ப்ரோ. இதான் ஃபர்ஸ்ட் செட்டப்பு நான் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே கிரியேட் ஐக்கான் இருக்கும், கிரியேட் கொடுத்துட்டு
கேலண்டர் கிரியேட் பண்ணுற பேஜ் தான். இதில் நேமு, டிஸ்கிரிப்ஷனு, ஸ்டார்ட் டேட்டு, பீரியட் ஃப்ரீக்வன்சி, நெக்ஸ்ட்டு பீரியட் நேம் ஃபார்மேட்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்கணும். இதில் நேம் நான் கொடுக்குறேன், கேலண்டர் நேம் கிரியேட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் ஃபுல்லாகவே கொடுத்துக்கலாம். நான் ஜான் டு டிசம்பரை கிரியேட் பண்ணுறேன் கேலண்டர். ஸ்டார்ட் டேட் வந்து ஜான் 1லேருந்து. ஓகே. பீரியட் ஃப்ரீக்வன்சி நீங்கள் தான் கொடுக்கணும், மந்த்லியா, குவார்ட்டர்லி, வீக்கலி. அதுக்கப்புறம் இந்த 4 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் இல்லை 5/4 அது மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். நம்ம பீரியட் ஃப்ரீக்வன்சி மந்த்லி கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு டிஃபைன்டு ப்ரிஃபிக்ஸ்ன்னு இருக்கும். இப்போ நீங்கள் சூஸ் பண்ணுற இந்த பியூடி கேலண்டர்ன்றதான் நேம் வரும். இந்த நேமுக்கு முன்னாடி ஒரு எதுவும் ப்ரிஃபிக்ஸ் ஏதாவது நீங்கள் இப்போ 1ன்னு கொடுத்தீங்கன்னா, இங்கே ஃபர்ஸ்ட் பீரியட் பார்த்தீங்களா, ஜான் 2026 இருக்கு. வெறும் ஜான் 2026 இருக்கும். ஏன்னா ஃபார்மேட் வந்து நான் இது கொடுத்துருக்கேன் MMMYY, அதனால JN வரும், 26 மட்டும் வரும். இப்போ இந்த இதில் செப்பரேட்டர் நீங்கள் நன் கொடுத்துட்டு இது கொடுத்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் பிட்வீனில் இது இருக்கும். நன் கொடுத்தா எதுவுமே வராது. நெக்ஸ்ட்டு இந்த ப்ரிஃபிக்ஸில் நான் 1ன்னு ஆட் பண்ணுறேன் அப்படின்னா 1 இந்த ஜான் 2026க்கு முன்னாடி 1 வரும். பார்த்தீங்களா, ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஜானுக்கு மட்டும் இல்லை, டிஃபால்ட்டாக இங்கே எந்த மந்த் வந்தாலும் அதுக்கு முன்னாடி இங்கே என்ன ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ அது வந்துடும். நெக்ஸ்ட்டு அட்ஜஸ்டிங் பீரியட் ஃப்ரீக்வன்சி. ஃபினான்ஷியல் இயரு இதெல்லாம் இருக்கும்போது ஒன்ஸ் அட் இயரில் தான் நம்ம அட்ஜஸ்டிங் பீரியட்னா இப்போ 12 மந்த்ஸ் இருக்கா, இந்த இயருக்கு 12 மந்த்ஸு, அதில் 13th பீரியடை ஒன்று நம்ம வந்துட்டு டிசம்பர் வருதுன்னா டிசம்பரில் 12 இன்னொரு இயர் இன்னொரு 1 மந்த் ஆட் பண்ணிப்போம் 13. அது எதுக்குன்னா ஒன்ஸ் அட் இயர் எண்டில் நீங்கள் அட்ஜஸ்டிங் பீரியட் ஒரு இயருக்கு ஒரு வாட்டி தான் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. 13th ஒன்று வரும், அது நெக்ஸ்ட் பேஜில் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ட்வைஸ் அட் இயர் எண்ட் கொடுத்தீங்கன்னா 6 months ஒன்று, 6 months ஒன்று, அது மாதிரி நீங்கள் அட்ஜஸ்டிங் பீரியட் கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் அட் இயர் எண்டே கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இல்லை ஜான் 26 தான் நம்ம ஆரம்பித்தது, டிசம்பர் முடிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்களா, டிசம்பர் முடிஞ்சதுக்கப்புறம் 13th பீரியடாக ஒன்று வந்திருக்கு. இதுதான் அட்ஜஸ்டிங் பீரியட். ஒன்ஸ் அட் இயர் எண்டு கொடுத்தனால 13th ஒன்று வந்துடும். இதே பீரியட் தான். இந்த இதில் ஜான் டு டிசம்பர் நடக்கிற எல்லாத்தையும் நம்ம லாஸ்ட் மந்த்தில் அட்ஜஸ்ட் பண்ணுறோம், அட்ஜஸ்டிங் பீரியடு. ஓகே ப்ரோ. இதில் சேவ் கொடுத்தேன்னா சேவ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே குவார்ட்டர் நம்பர் வந்துடும். ஃபஸ்ட்டு 3 months 1, அடுத்த 3 months 2, 3, 4. சேவ் கொடுத்தேன், சேவ் ஆகிட்டு இருக்கு.
சேவ் ஆயிட்டு ப்ரோ. இப்போ நீங்கள் ஒரு இயர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது உங்களுக்கு இல்லை எதுவும் இயர் இன்னொன்று ஆட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஆட் இயர்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணால் 2027க்கு கிரியேட் ஆயிரும் அதுவே சிஸ்டமில். அதுக்கும் டிஃபால்ட்டாக அட்ஜஸ்டிங் பீரியடு December 27. இங்கே பார்த்தீங்கன்னா December 27 13 வந்துடும். 26 ஆட் ஆயிடுச்சு, 27 ஆட் ஆயிருக்கும். இப்போ சேவ் கொடுத்தா 27 ஆட் ஆயிரும். ப்ரோ கேக்குதா? ஹலோ ப்ரோ. ஸ்க்ரீன் ஷேர் ஆகல. ஹலோ, கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது ப்ரோ. ஹலோ. ஓகே நல்லா ஓகே கேக்குது. ப்ரோ. இந்த இதில் அக்கௌண்டிங் கேலண்டரில் சேவ் பண்ணிட்டேன் 27. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2026 இருக்கும், 7 இருக்கும். இதில் நீங்கள் ஆட் இயர் கொடுத்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இயர் அப்படியே. இப்போ நான் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுக்குறேன். கேலண்டர் க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட்டு கேலண்டருக்கு அப்புறம் கரன்சி, மேனேஜ் கரன்சிஸ். இங்கே மேனேஜ் கரன்சிஸில் ரெண்டுமே ஒரே பார்த்து தான், அதனால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மேனேஜ் கரன்சிஸ் சூஸ் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ கரன்சிஸ் போயிட்டு கோ டு டாஸ்க் கொடுத்தீங்கன்னா போகும். இப்போ இதில் தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும் கரன்சிஸ் வேணும்னா. இப்போ நான் ஐஎன்ஆர்னு எடுக்கிறேன். பார்த்தீங்களா, கரன்சிஸ் வரும். கரன்சி நேம் ஐஎன்ஆர் இது மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு எனேபிள் பண்ணிட்டா எனேபிள் ஆகிடும். இது டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ்னால இதில் க்ரியேட் ஆகிருக்கு. இதே நியூவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தான் இந்த கரன்சிஸ்லாம் எக்ஸல் ஷீட்டு இல்லை இல்லையா யூஸ் பண்ணி நம்ம கரன்சி க்ரியேட் பண்ணுவோம். சிஸ்டம்ல வந்து ஃபீட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குன்ட்டு. ஆமாம். ஓகே. இப்போ நான் மேனுவலாக ஒரு கரன்சி க்ரியேட் பண்ணுறேன் நானா சும்மா. கரன்சி நேமு, நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு எனேபிள் பண்ணிட்டு ஸ்டார்ட் டேட் நீங்கள் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம்.
இந்த கரன்சி என்னைக்கு எண்ட் ஆகணுன்ற டேட் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சேவ் கொடுத்தா கரன்சி கிரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்மளோட கரன்சி கிரியேட் ஆனது சர்ச் பண்ணுறேன். கிரியேட் ஆயிருக்கு. இப்படி தான் கரன்சி கிரியேட் பண்ணோம். கரன்சி நம்ம கிரியேட் பண்ண மாட்டோம், ஏன்னா இது டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ்னால இதில் எல்லாமே இருக்கும், எல்லா கரன்சியும். அதனால் இதே நியூவாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ கரன்சி வேணால் நம்ம சிஸ்டமுக்கு ஃபிட் பண்ணுவோம் என்னென்ன கரன்சிஸ்ன்னு. நெக்ஸ்ட்டு கரன்சி முடிஞ்சு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூ செட்ஸ். நெக்ஸ்ட்டு மேனேஜ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூ செட். இங்கே இருக்கும் மேனேஜ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூ செட்ஸ். இதில் வேல்யூ செட்டில் போயிட்டு கோ டு டாஸ்க் கொடுக்கணும். நெக்ஸ்ட் இங்கே கிரியேட் இருக்குல்ல, கிரியேட் ஐக்கானில் தான் நம்ம கிரியேட் பண்ணணும். கிளிக் கிரியேட் கொடுத்துட்டு வேல்யூ செட் கிரியேட் பண்ணணும். வேல்யூ செட் கோடு நான் வேல்யூ செட் வந்து இந்த இதில் 3 கிரியேட் பண்ணுறேன். என்னென்னா கம்பெனி, காஸ்ட் சென்டர், அக்கௌண்ட்டுன்னு சொல்லி 3 மட்டும் கிரியேட் பண்ணுறேன். அந்த வேல்யூ செட்டுக்கு நம்ம இது பண்ணி இதில் நிறையா இருக்கும். வெறும் கம்பெனின்னு சர்ச் பண்ணாலும், ஏன்னா டெஸ்ட் இன்ஸ்டன்ஸில் இதனால உங்களுக்கு நிறைய பேர் நம்மள மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு கம்பெனின்றது நிறையா இருக்கும். அதனால தான் நான் நம்ம ஐடென்டிஃபிக்காக பியூடின்ற ப்ரிஃபிக்ஸ் சேர்த்து கம்பெனின்னு கிரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு மாடியூல். நம்ம ஜிஎல் பார்க்குறதுனால நான் ஜென்ரல் லெஜர் அப்ளிகேஷன் கொடுத்துக்கிறேன். அப்ளிகேஷன் வந்துட்டு மாடியூல் ஜிஎல். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேலிடேஷன் டைப்பு ஃபார்மேட் ஒன்லியா, இண்டிபெண்டா, டிபெண்டா, டேபிளான்னு கொடுக்கணும் சப்செட்டாக. இதில் டிபெண்டன்ட் எது கொடுப்போம்னா இண்டிபெண்டன்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஒவ்வொரு வேல்யூ செட்டுமே நம்ம இண்டிபெண்ட்டாக தான் இருக்கும். டிபெண்டன்ட் எப்போ கொடுப்போம்னா பேரண்ட் சைல்டு வரப்போ, ஃபிக்ஸ்டு அசட்ஸ்லாம் வந்தால் பேரண்ட் சைல்டு வரும். அதுக்கப்புறம் இந்த நேச்சுரல் அக்கௌண்ட்லாம் வரப்போ பேரண்ட் சைல்டு அக்கௌண்ட் கொடுத்துக்கலாம். எங்கெங்கெல்லாம் பேரண்ட் சைல்டு அக்கௌண்ட் வருதோ அங்கெல்லாம் நீங்கள் டிபெண்டன்ட் யூஸ் பண்ணிக்கணும். கொடுத்துட்டு டிபெண்டன்ட்க்கு எந்த வேல்யூ செட்டு இந்த கம்பெனிக்கு அகென்ஸ்டாக வருதோ அதை இங்கே அட்டாச் பண்ணுற மாதிரி வரும். இப்போ பாருங்கள், டிபெண்டன்ட் கொடுத்தேன்னா இண்டிபெண்டன்ட் வேல்யூ செட் ஏதோ அதை நம்ம சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வேல்யூ டேட்டா டைப் கேரக்டரா, நம்பரா, டேட் அண்ட் டைமான்னு கொடுக்கணும். நம்பர் கொடுத்தா ஒன்லி நம்பர் மட்டும்தான் அலோவ் பண்ணும் இந்த வேல்யூ செட். கேரக்டர்லாம் கொடுத்தா இன்வேலிடுன்னு வந்துடும். இதே கேரக்டர் கொடுத்தோன்னா நம்பர் அண்ட் கேரக்டர்ஸ் அக்செப்ட் பண்ணும். அதனால இது கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு டெஃபினிஷன்ஸ். இதில் வேல்யூ சப்டைப் கொடுக்கணும். டெக்ஸ்டா, இங்கே கொடுத்தீங்களா கேரக்டரு, அதுக்கு ரிலவெண்ட்டாக என்னன்னு கொடுக்கணும். டெக்ஸ்ட்டு தான் நம்ம கொடுப்போம். டெக்ஸ்ட்டை கொடுத்தோன்னா அதே தான் டிஜிட்ஸையும் ஆல்ஃபா நியூமரிக் அக்செப்ட் பண்ணும் டெக்ஸ்ட்டை கொடுத்தா. இதே நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா நியூமரிக் டிஜிட்ஸ்னா நியூமரிக் மட்டும், டைம்ஸ் இதெல்லாம் நம்ம டெக்ஸ்ட்டு தான் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு லென்த்து. இங்கே தான் நம்ம லென்த்து கொடுக்கணும். எத்தனை டிஜிட் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன்ல, 3 டிஜிட்ஸ் இருக்கும் போது செக்மெண்ட் வேல்யூ 3 இல்லாட்டி 4 டிஜிட் கொடுத்தா அக்செப்ட் பண்ணாதுன்னு. அது இந்த இடம் தான் வேலிடேஷன் இருக்கிறது. இங்கே லென்த்து கொடுப்போம். இது எதுன்னு தெரியுதுல்ல ப்ரோ. இப்போது நீங்கள் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் ஜேர்னல்லாம் போடும்போது உங்களுக்கு எந்த கம்பெனி, எந்த டிபார்ட்மெண்ட்டு, எந்த அக்கௌண்ட்டுன்னு சொல்லி தெரியாது. அந்த கோட் செக்மெண்ட் மட்டும்தானே வரும். அந்த செக்மெண்ட்ஸ் தான் இங்கே டிஃபைன் பண்ணுறோம். எத்தனை டிஜிட்ஸ்னு, கம்பெனி எத்தனை டிஜிட்ஸு, ஓகே, காஸ்ட் சென்டர் எத்தனை டிஜிட்ஸு, அக்கௌண்ட்டு எத்தனை டிஜிட்ஸ்னு. ஜேர்னல் என்ட்ரி போடும்போது அந்த பேஜில் உங்களுக்கு அந்த ஒன்லி இது மட்டும்தானே இருக்கும், டிஜிட்ஸ் மட்டும்தானே வரும் கேஎஃப்எஃப் ஃபீல்டில். அதுதான் இங்கே டிஃபைன் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் மேக்ஸிமம் லென்த்து கொடுத்துட்டு நீங்கள் அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு கூட கொடுத்துக்கலாம். 3 டிஜிட்ஸ் எந்த இதுலேருந்து மினிமம் மேக்ஸிமம் வேல்யூ இந்த இதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்பர் கேஸ் மட்டும் இருக்கணும்னா இது எனேபிள் பண்ணிக்கலாம். 0 ஃபில்ஸ்னால் எதுவும் அவங்க கொடுக்காம விட்டால் 0 ஃபில் ஆகணும் அப்படின்னா இதை எனேபிள் பண்ணிக்கலாம்.
அதுக்கு தான் இந்த இது. நான் மினிமம் மேக்ஸிமம்லாம் கொடுக்கல, ஒன்லி 3 டிஜிட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். சேவ் ஆகிடும். சேவ் கொடுத்தீங்கன்னா இந்த வேல்யூ செட் கோட் ஃப்ரீஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த இதெல்லாம் மேனேஜ் வேல்யூஸ் சொன்னேன். வேல்யூஸ் வந்துட்டு இப்போ நம்ம கொடுக்க மாட்டோம், ஏன்னா நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நோட் பண்ணிக்கோங்க நீங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை ஃபீல்டு மட்டும் இருக்குது? ஆட்ரிபியூட், வேல்யூ இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஸ்டார்ட் டேட்டு, எண்ட் டேட் மட்டும் இருக்குது, ஷார்ட் ஆர்டர். இந்த ஃபீல்டு மட்டும்தான் இருக்கும். இதே நீங்கள் டெப்ளாய் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஃபீல்ட்ஸ் நிறையா இருக்கும், ஆட்ரிபியூட் வரும். அப்போ தான் நம்ம என்டர் பண்ணணும் வேல்யூஸ். இப்போ என்டர் பண்ணக்கூடாது வேல்யூஸ், ஓகேவா? அதுக்கு தான் சொன்னேன், டெப்ளாய் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வேல்யூஸ் என்டர் பண்ணணும் இந்த இதுக்கு. நெக்ஸ்ட்டு நான் கம்பெனி கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணுறோம். இதுவும் இண்டிபெண்டாக கொடுக்குறேன். இதுவும் 3 டிஜிட்ஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறேன். இதுக்கு டிஜிட்ஸ் 5 கொடுக்குறேன் அக்கௌண்ட்ஸ்க்கு. நீங்கள் செக்மெண்ட் அப் டு 32 வரை கிரியேட் பண்ணிக்கலாம். 28 32 இது இபிஎஸ்ல எத்தனை செக்மெண்ட்ஸ் ப்ரோ கிரியேட் பண்ணலாம்? 28 எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது ப்ரோ இபிஎஸ். எனக்கு தெரிஞ்ச செக்மெண்ட்ஸ் இதுலேயும் சேம் தான், இபிஎஸ் மாதிரி 28 ஆர் 32 வரை கிரியேட் பண்ணிக்கலாம் செக்மெண்ட்ஸ். இப்போ நான் கிரியேட் பண்ணல செக்மெண்ட் 1 2 3, அது மாதிரி நீங்கள் 28 வரை கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வேல்யூ செட்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும். அது கீழேயே இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா மேனேஜ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்னு. ஸ்ட்ரக்சர்ஸில் கோ டு டாஸ்க் கொடுத்துட்டு இங்கே தான் கேஎஃப்எஃப் கிரியேட் பண்ணுற இடம், மேனேஜ் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்ட்டு. இங்கே எதுவுமே இருக்காது, ஸ்ட்ரக்சர் எனேபிளாக இருக்காது, இன்ஸ்டன்ஸ் இருக்காது, டிப்ளாய். இப்போது வெறும் பிளாங்க் சர்ச் மட்டும் பண்ணிங்கன்னா ஜிஎல்க்கு ஒரு கேஎஃப்எஃப் வரும். லோட் ஆகிட்டு இருக்கு. இதுதான் ஜென்ரல் லெஜரோட கேஎஃப்எஃப். பார்த்தீங்களா, கேஎஃப்எஃப் ஜிஎல்னு இருக்கும். ஜென்ரல் லெஜருக்கு ஒரே ஒரு கேஎஃப்எஃப் தான் இருக்கும். இதில் இப்போ இந்த கேஎஃப்எஃப் கிளிக் பண்ணிட்டு இந்த கேஎஃப்எஃப் கீழே தான் நீங்கள் என்னென்ன கிரியேட் பண்ணணுமோ செக்மெண்ட்ஸு, செக்மெண்ட் ஸ்ட்ரக்சர், இன்ஸ்டன்ஸு, டெப்ளாய் பண்ணுறது எல்லாம் இங்கே தான். இதை கிளிக் பண்ணிட்டு மேனேஜ் ஸ்ட்ரக்சர்னு கொடுத்தா இந்த பேஜில் வரும். இப்போ ஸ்ட்ரக்சர் பேஜ் வந்துடும். இந்த ஸ்ட்ரக்சர் பேஜுக்கு நீங்கள் எதுக்குள்ளே இருக்கீங்கன்னா ஜிஎல்ன்ற கேஎஃப்எஃப்குள்ளே தான் இருக்கீங்க. இப்போ இதில் கிரியேட் ஐக்கான் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும். பியூடி ஸ்ட்ரக்சர் கோடு நான் கொடுக்குறேன். நேம் வந்துட்டு நான் ஸ்ட்ரக்சர்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன். டெலிமிட்டர்ன்றது இது கோட் காம்பினேஷன் வரும்ல, செக்மெண்ட்ஸ்க்கு பிட்வீனில் என்ன வரணும்னு சொல்லி. கம்பெனி இப்போ நம்ம கிரியேட் பண்ணோம்ல வேல்யூ செட், கம்பெனி, டிபார்ட்மெண்ட், நேச்சுரல் அக்கௌண்ட்டுன்னு. அந்த இன்பிட்வீனில் கம்பெனிக்கும் நேச்சுரல் அக்கௌண்ட்டுக்கும் இன்பிட்வீனில் என்ன சிம்பிள் வரணுன்றது தான். நான் இதுவே கொடுத்துக்கிறேன் மைனஸு. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் எனேபிளில் வச்சுட்டு இங்கே பார்த்தீங்களா இப்போ சேவ் இங்கே கிரியேட்டுன்ற